செவிலியர்களுக்கு ஊதியம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். செவிலியர்களுக்கு ஊதியம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 2015ஆம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் 7243 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் 8 ஆண்டுகளாகியும் 4000 செவிலியர்கள் மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டார்கள். இதை எதிர்த்த வழக்கில் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர சேவைகளுக்கு இணையாக பணி செய்வதால் அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில் குழு அமைத்து நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் தொகுப்பூதிய செவிலியர்கள் செய்யக்கூடிய அந்த பணியை ஒப்பீடு செய்து 6 மாதத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை அரசு நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களின் பணி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி பீட்டர் அடங்கிய அமர்வு நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்குவது தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற பிறப்பித்த உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தற்போதைக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் செவிலியர்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.